வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன எல்லாரும் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸாக இருக்கீங்களா? அந்த சூட்டை விட தக தகன்னு கொதிக்கிற ஒரு தரமான சம்பவத்தோடு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் நடந்த கூத்தை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா சும்மா ஆடி போயிடுவீங்க மக்களே, ஆடி போயிடுவீங்க. பிக் பாஸ் வரலாற்றிலேயே இப்படி ஒரு கோர்ட் டாஸ்க் நடந்திருக்கான்னு தெரில. பார்வதி முகத்துல அப்படியே கிழிஞ்சு தொங்குது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா அரோரா சும்மா இல்லை, நேராக கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கல்ல. யார் மேலே? நம்ம நட்பு புகழ் பார்வதி மேலே தான். கேஸ் என்ன தெரியுமா? கேரக்டர் அசாசினேஷன். அதாவது கம்ருதீனுக்கும் தனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்குள்ளே அரோரா வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரை டேமேஜ் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற அளவுக்கு பார்வதி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அரோரா. இந்த ட்விஸ்டில் என்ன அப்படின்னா, ஜட்ஜஸ் நம்ம கனி மற்றும் சாண்ட்ரா அரோரா பக்கம், விக்ரம் பார்வதி பக்கம் கம்ருதீன். இதுதான் இந்த கோர்ட்டோட நிகழ்வுகளாக இருக்குது. விக்ரம் வர்சஸ் பார்வதி. மக்களே, இங்கே தான் ஒரு பெரிய அயர்னி இருக்குது. நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. விக்ரம் கிட்ட காலில் விழுந்து எனக்காக வாதாடு விக்ரம்னு பார்வதி கெஞ்சினாங்க. ஆனால் இன்னைக்கு அதே விக்ரம் அரோராவுக்கு நின்று பார்வதியை எதிர்த்து வாதாட போகிறாரு. விக்ரம் தொட்ட கேஸ் எல்லாமே ஜெயிச்சுட்டு வருது. அப்போது இன்னைக்கு பார்வதிக்கு சங்குதானா? வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நேத்திக்கு விக்ரம் பார்வதிக்காக வாதாடி ஜெயிச்சாரு. அப்போ கூட அவர் அந்த லிவிங் ஏரியாவில் நிற்கும் போது சொல்லியிருப்பாரு, உன் கூட நின்னா இப்படிதானோ அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா, கம்ருதீன் அவரை எஃப்ஜே ஸ்மார்ட்டாக பேசி அவரை டவாலியாக மாற்றிருப்பார். அதுக்காக விக்ரம் சொல்லியிருப்பாரு, உன் கூட சேர்ற ஆளுங்களும் இப்படி தான், சேர்ந்தாலும் இப்படி தான் போல அப்படின்னு. இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் விக்ரம் மைக் மாட்டாமல் இருந்ததே இல்லை. ஆனால் நேத்திக்கு பார்த்தீங்கன்னா மைக் மாட்ட மறந்து ஒரு பதட்டத்தில் இருந்தார். இதை கூட சபரி ஒரு பாயிண்ட்டாக கோர்ட் வாதத்தில் எடுத்து வச்சிருப்பாரு. அடுத்து நேற்று நைட்டு ஒரு சம்பவத்தை பற்றி பேசியே ஆகணும் மக்களே. சபரி போய் எஃப்ஜே கிட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு. டேய், ஒரு சாரி சொல்கிறதுல உனக்கு என்னடா ஈகோ அப்படின்னு. அதுக்கு நம்ம எஃப்ஜே கொடுத்தாரு பாருங்க ஒரு பதில், சுருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. எஃப்ஜே சொன்னது இதுதான், டே அமித் என்கிட்ட பர்சனல் விஷயத்த கேம்குள்ளே கொண்டு வராதன்னு சொன்னார். நான் அதை மதிக்கிறேன். ஆனால் இவ மீன்ஸ் பார்வதி என்னை நாமினேட் பண்ணும்போதும் அமித் பேரை இழுக்கிறா, இப்போ கேஸ் போடும்போதும் அமித் பேரை இருக்கிறா. அவள் கேமுக்காக அமித்தை யூஸ் பண்ணுறா. அன்னைக்கு நான் சாரி கேட்டப்பே அவளுக்கு தெரியும் தானே. அப்போவே இந்த சாரி ஜென்யூனாக இல்லை, நீ திருப்பி சாரி கேளுன்னு சொன்னால் நான் கேட்டிருக்க போகிறேன். கோர்ட்டில் இந்த மாதிரி கோர்ட் டாஸ்க்குன்னு ஒன்று வரும், அப்போ நம்ம வழக்கு போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிரிமினலாக யோசிச்சா அங்கே நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே ஒரு தரமான கேள்வியை கேட்டாப்புல. இதில் இன்னொன்றும் அவங்க சேர்த்து கேட்டாங்க, நீ என்ன நினைக்கிற, ஆதிரையை இவ பார்த்துக்கிறா அப்படிங்கிறது ஆதிரைக்காக பார்த்துக்கிறான்னு நினைக்கிறியா? கிடையாது. ஆதிரை எஃப்ஜே மேலே கேஸ் போட்டிருக்கா, எதிரிக்கு எதிரி நண்பன், அந்த கான்செப்டில் தான் இவ ஆதிரையை பார்த்துக்கிறா அப்படிங்கிற மாதிரியான பார்வதியோட ஃபுல் டாக்ஸிட்டியை பற்றி அது அவர் பேசிட்டாரு. ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவல்லவா நட்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்டிங்ஸை நம்ம அமித்தோட மனைவி பார்வதியும் அமித்தும் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோ போஸை போட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட உள் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜட்ஜு சாப்பாடு கொடுத்துருக்கணும் போல் சீக்கிரமாக, ஜட்ஜுக்கு பசிக்குது போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்டாக மைண்ட் கேம் பண்ணாங்க அங்கே பார்வதி. அதை அவங்க ஒய்ஃப் உடச்சிட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பார்வதிக்கு என்ன டேமேஜ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ மக்களே, இன்னைக்கு எபிசோடில் பார்வதி மூக்கு உடையுமா, விக்ரம் மறுபடியும் ஜெயிப்பாரா, எஃப்ஜே சொன்னது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி உங்கள் டீ காஃபி சூடாக இருக்கோ அதே மாதிரி சுட சுட பிக் பாஸ் அப்டேட்ஸ் வேணும்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு உங்களுக்கு வரும். ஓகே மக்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் அக்ஷரா. Do like, share and subscribe to my channel friends. Bye bye.